ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு ட்ரிப்போட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த அந்த வீடோட டீட்டெயில்ஸ் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த வில்லாவோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணும். ஸோ 2 பக்கம் நல்லா கம்பி போட்டு நல்லா பாதுகாப்பாக இருந்தது. வேறு அனிமல்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அது ஃபுல்லாக சுற்றியுமே போட்டிருக்காங்க. இது வந்து சைடில். ஸோ சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் பெஞ்ச் வந்து இருந்தது உட்காந்து பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்னா ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த வீடு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஹால். இது ஹால்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் எல்லாமே நீட்டாக இருந்தது, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, டிவி, அதுக்கப்புறம் சோஃபா செட் இருந்தது. இது பாத்ரூம். இது பாத்ரூமும் நல்லா நீட்டாக இருந்தது எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. அதுலேருந்து மேலே போனோன்னா இது மேலே போகிற ஸ்டெப்ஸு. ஸோ இங்கே வந்து ஒரு 3 ரூம் இருக்குது. அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 5 ரூம்ஸ் இருக்குது. மேலே 3, கீழே 2, ஒரு கிச்சன். மேலேருந்து பார்த்தா வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரம், எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் இந்த மரம், அந்த பேர்ட்ஸ் அண்ட் மரத்தோட சவுண்டு வந்து அவ்வளோ ஒரு கேட்கவே சூப்பராக இருந்தது. நேச்சுரலான ஒரு சவுண்டு. நாங்கள் வந்து இந்த வில்லா ஃபுல்லாகவே எடுத்திருந்தோம். 5 ரூம்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் 15 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரூம் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இருந்தது. ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2000, ஒரு ரூமுக்கு 2000 ருபீஸ். ஸோ 5 ரூம்ஸ் ஃபுல்லாக எடுத்திருந்தோம் இல்லையா, ஸோ 10,000 பே பண்ணியிருந்தோம். இது வந்து சாப்பாடு இல்லை, சாப்பாடு அங்கேயே நம்ம இது பண்ணியிருந்தோன்னா அதுக்கும் சேர்த்து அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. பட் நாங்கள் வந்து வெளியில் சாப்பிட்டோம். ரூமுக்கு மட்டும்தான் நாங்கள் பே பண்ணோம். இதை அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, கேம்ப் ஃபயர், அதுக்கப்புறம் இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து பார்பிக்யூ சிக்கன் அந்த இதுக்கு வந்து தனியாக பே பண்ணணும். 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்களாம். நாங்கள் வந்து 500 ருபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மேரினேட் பண்ணியிருந்தோம். அடுத்தது சிக்கனு, அதுக்கு தேவையான ஸ்டிக்ஸ் எல்லாமே அங்கே இருந்ததுனால சரி அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சேர்ந்து இது பண்ணோம். சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி நைட்டு. ஸோ இதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே அந்த கிச்சன்லேயே இருந்தது.
சிக்கன், பன்னீர் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நாங்கள் வர வழியிலே வாங்கிட்டு வந்தோம். பாப்பி ஹில்ஸ் போயிட்டு வர வழியிலே இருந்தது. ஸோ அப்போ வாங்கிட்டு வந்து நைட்டு நல்லா 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபயர் கேம்ப் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பார்பிக்யூ சிக்கனுக்கு தேவையான அந்த கிரில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எல்லாமே அந்த ஸ்டிக் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. குளிர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபயர் கேம்ப் அது பண்ணதுக்கப்புறம் சுற்றி இருந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல் நைட்டுமே சூப்பராக போச்சு. டின்னர் வந்து வெளியில் போய்ட்டு தோசை, இட்லி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. சைடில் நாங்கள் செஞ்ச அந்த பன்னீர் பார்பிக்யூ சிக்கன் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு சூப்பராக போச்சு. பட் அன்றைக்கி ட்ராவல் பண்ண டயர்டு வேறு ரொம்ப இருந்தது. ஸோ போனதுமே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து பீக்கு பார்க் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா டான்ஸ் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க.
பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சாக்லேட் ஃபேக்ட்ரி பீக்கு பார்க் போயிட்டு அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரி போனோம். ஸோ இது தனியாகவே ஃபுல்லாக ஒரு பிளேஸ் இருக்குது, சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு தனியாக நிறைய கடைங்க இருக்குங்க. நாங்கள் வந்து இந்த ஷாப்பில் தான் நாங்கள் எல்லாமே வாங்கியிருந்தோம். இதில் வந்து சாக்லேட் எப்படி அந்த சீடு வச்சு இது பண்ணுறாங்கன்றத உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இவங்க. ஸோ அங்கே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடு வந்து அந்த அப்படியே கீழே இறங்குமா அந்த டைமுக்கு ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கீழே அப்படியே இறங்குமா, அதை தான் நாங்கள் இறங்கி பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு போக அந்த பனி மாதிரி இருக்கும் இல்லையா, பனி பெய்கிற மாதிரி, அது பனி தான் நினச்சோம். பட் அது வந்து க்ளவுட் அது. ஸோ அவ்வளோதான், எங்கள் ஏற்காடு ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து கீழே இறங்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி மேலே ஏறுறது வந்து ஒரு மாதிரி இருக்கும், கீழே இறங்கி வரும்போது காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது போகும்போதும் வரும்போதும். ஸோ பட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த ட்ரிப்பு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் டைம் கிடச்சிதுன்னா நீங்களும் ஏற்காடு ட்ரிப் போயிட்டு வாங்க. அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான். ஸோ கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட ஏற்காடு ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா தியா பிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.